தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூரில் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், விவரங்கள். சிவரஞ்சனி, முருகனின் அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல தைப்பூசத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கோவில்ல சாமி தரிசனம் செஞ்சு வராங்க. அதாவது கிட்டத்தட்ட திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதியில இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள்ல விரதத்தை கடைபிடிச்சு பச்சை நிற ஆடைகள் அணிந்து இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களாக பாத யாத்திரையாக திருச்செந்தூரை நோக்கி நடந்த வண்ணம் இருந்த பக்தர்கள் நேற்று இரவு முதல் திருச்செந்தூர் கோவில்ல வந்து தங்கமடைய தொடங்கினாங்க. திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த இவர்கள் இரவு முழுவதும் கடற்கரையில் தங்கி இருந்துவிட்டு அதிகாலை கடந்த புனித நீராடி நாளிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சு வராங்க. இன்னைக்கு தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்டவைகள் நடந்தது. தற்போது மற்ற கால பூஜைகள் நடந்து வருகிறது. இனி சுவாமி அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகமும் கடல்ல புனித நீராடும் தீர்த்தவாரியும் நடந்துகிட்டு இருக்குது. பக்தர்களின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 170க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில 750க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் பல பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் திருச்செந்தூரை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ்.